Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை அல்வா எப்படி செய்யலாம் சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். இது திருநெல்வேலியில நெல்லை சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு அல்வாங்க. இதை இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கோதுமை அல்வாவை இன்னைக்கு நம்ம வீட்ல செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி கோதுமை அல்வா செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இப்போ நம்ம இதுல ஒரு 400 கிராம் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே திரிச்ச மாவு தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் இருக்க பேக்கெட் கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா செழிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கோதுமை மாவை நல்லா செழிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மாவு நம்மளுக்கு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செழிச்சிட்டு நம்ம மாவு பிசைஞ்சு அதில் பால் எடுக்கும் போது நம்மளுக்கு பால் நல்லா திக்காகவும் நம்மளுக்கு நல்லா கலராகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம 400 கிராம் மாவுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கிலோ கிட்ட அல்வா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 200 கிராமில். இப்போ தண்ணி முழுகிற அளவுக்கு, அதாவது அந்த உருண்டை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை ஓவர் நைட் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா முழுக விட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் அந்த மாவு புளிச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பை தான் யூஸ் பண்ணணும். கடையிலலாம் அவங்க அரைச்சி பால் எடுத்து செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அதிலே பால் பிரிஞ்சு வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலரில் நல்லா பால் திக்காக கிடைக்கும். ஸோ நல்லா இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்க பால் எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அது பாலை தனியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாலே போதும். மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சக்கை, அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம அடியில் இருக்க பால் தான் பார்த்திங்க அப்படின்னா அல்வாக்கு தேவைப்படும். ஸோ இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாலோட ஆட் ஆயிரும். இப்போ இதை எடுத்தாச்சு. பாருங்கள் இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ பாலை எடுத்ததுக்கப்புறமா அது மேலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான தண்ணி மேலே நிற்கும். நம்மளுக்கு அந்த கோதுமை பால் அடியில் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு கிளாஸ் மட்டும் வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் வாட்டருமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டியாயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக மேலே இருக்க ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் நம்ம தூரம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் திக்காக கிடச்சிருக்கு. நல்லா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நல்லா அப்படியே பார்க்கறதுக்கே பாக்கெட் பால் மாதிரி அப்படியே இருக்குல்ல. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கோதுமை பால் இருக்கணும். ஸோ இதை நம்ம 1 மணி நேரம் அப்படியே விட்டுலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாவு புளிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாலை ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இல்லை நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்லேருந்தே கிளறி கொடுத்துக்கோங்க. ஏன் இப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டியாயிரும். ரொம்ப அடியில் கட்டியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும். அல்வாவுக்கு இந்த பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும் போது அதோட டைம் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காயிருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கங்கே கெட்டி பிடிக்காது. ஸோ கெட்டி பிடிச்சது அப்படின்னா நமக்கு அல்வா கரெக்டான பதத்தில் பார்த்திங்கன்னா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா குழு குழுன்னு வந்திருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கெட்டியாகி வரணும். ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். ஸோ இது கரெக்டான
கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் சுகர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். 400 கிராம் கோதுமை மாவுக்கு 200 கிராம் சுகர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் கடைசியில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும். ஸோ அந்த சுகர் மெல்ட் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். ஸோ நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வந்து கெட்டியாக வந்து ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கெட்டியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சுகர் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலரில் மாறி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அல்வாவோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கலருக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்துட்டு நம்மளுக்கு டார்க் ஆகிட்டே வரும். ஸோ இடையில வந்து கலர் வரல அப்படின்ட்டு சில பேர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அல்வா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் பண்ணும்போது கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் கிடைக்கும். நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வரும். நம்ம அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிட போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சா மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அடியில் வந்து அடி பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தோம்னா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து அல்வாவுக்கு நம்ம எப்போவுமே வந்து ஆயில் தான் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் வாசனைக்காக நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் பேனில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் பார்த்தோம்னா அல்வா வந்து வருது அப்படின்ட்டு. எண்ணெய் சேர்த்தோன்னே உடனே பார்த்தோம்னா அந்த எண்ணெய் வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஆயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்வா வந்துட்டு ஒரு மாதிரி திரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இது கூடவே வந்துட்டு மறுபடியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஆயில் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இப்போ வாசனைக்காக ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்வா வந்துட்டு ரொம்ப வந்து நெய் ஸ்மெல் ஆயிரும், நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அது வாசனைக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேனில் அல்வா எந்த அளவுக்கு வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்மளுக்கு 2.5 மணி நேரம் பார்த்தோம்னா ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து கிளறி கொடுக்கும் போது இனிமேல் நம்மளுக்கு கெட்டியாகி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாகி வந்திருக்குன்னு. பேனில் ஒட்டாமல் அப்படியே அல்வா வந்து திரண்டு வருது, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக எண்ணெய் வந்து சேர்த்துட்டோம்னா அல்வா வந்துட்டு ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும், நம்மளுக்கு அல்வா பாதம் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ ஓவராக வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எண்ணெய் வந்துட்டு அப்சர்வ் ஆகாது. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நம்ம போட்டோம்னா எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகிடும், பட் ஆனால் அப்சர்வ் ஆகலை. ஸோ இது வந்து கரெக்டான அல்வாக்கான கன்சிஸ்டன்சி. இது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெய் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா கெட்டியாகி நம்மளுக்கு நல்லாவே வந்து திரண்டு வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா வந்துட்டு இந்த அல்வாவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டோட்டலாகவே நம்மளுக்கு 3 ஹார்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த அல்வாவில் வந்து ஆயில் வந்து வருது. ஸோ அந்த அப்சர்வ் ஆன அதாவது அந்த உறிஞ்சிருக்க ஆயில் எல்லாத்தையுமே வந்து அல்வா வந்துட்டு வெளியே தரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அல்வா வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ நம்மளுக்கு அல்வா பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அல்வா பதம். உங்களுக்கு கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா இந்த மாதிரி கையை வச்சு நம்ம இந்த அல்வாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டாமல் வந்துட்டு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான திருநெல்வேலி அல்வா நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த அல்வா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நிறைய வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.